ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி 2K அகாடமி அப்படின்ற நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் செய்த தவறுகள் அதை எப்படி சரி செய்தேன், இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நண்பர்களே, என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில வார்த்தைகள் எழுதி வச்சுருந்தேன். அதாவது சொல்கிறேன், 2022 நான் 156 கொஸ்டின் மட்டும்தான் போட்டேன். ஆனால் இந்த 2024 180 கொஸ்டின், அதாவது கிட்டத்தட்ட ஓவரால் தமிழ்நாட்டில் 49வது ரேங்க் வாங்கியிருக்கேன். இதற்கு என்னை செதுக்கிய சில வரிகள் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது செதுக்குறது மீன்ஸ் நான் பண்ண தவறை திருத்துறது தான் நம்மளுடைய வேலை, ஓகேங்களா. ஸோ நான் நிறைய என்ன தவறு பண்ணேன், அதை எப்படி திருத்தினேன், அதை தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். என் மீது நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன், சரி பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சொல்கிறேன் நண்பர்களே, சிலர் 2 இயர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, சிலர் 3 இயர்ஸாக படிக்கலாம், சிலர் 4 இயர்ஸ், சிலர் 7 இயர்ஸ் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க 7 இயர்ஸாக படிக்கிறேன், 10 இயர்ஸாக படிக்கிறேன்லாம் சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, வட்ட ஓட்டு எனக்கு 2 மார்க்கில் போயிடுது, வட்ட ஓட்டு எனக்கு 5 மார்க்கில் போயிடுது, 10 மார்க்கில் போயிடுது, நான் என்ன தான் பண்ணாலும் ஏன் இந்த 2 மார்க்கில் போகுது, ஏன் இந்த 10 மார்க்கில் போகுது, ஏன் 5 மார்க்கில் போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் நல்லா தான் படிக்கிறேன், போன குரூப் 4 நான் 165 எடுத்தேன், இந்த குரூப் 4 160 ஆகுது, போக போக என்னுடைய மார்க்கு குறைஞ்சிக்கிட்டே வருது, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ ஏன் இப்படி குறையுது, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதிரால் குறையுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். என்றைக்கு நம்ம தவறை நம்ம உணர்றோமோ, நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ, நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்மளோட வெற்றி என்பது உறுதி செய்யப்படுது. நம்மளே அதாவது நான் காமிக்கிறேன் பாருங்கள், எல்லாரும் பார்க்குறீங்களா. இது என்னுடைய ரிட்டன் நோட்ஸ் மீன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஏன் நமக்கு 2 மார்க்கில் போகுது, ஏன் நம்ம 4 மார்க்கில் போகுது, நம்ம என்ன தான் டெஸ்ட் போட்டாலும் ஏன் 5 கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ணுறோம், ஏன் 10 கொஸ்டின் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ, நீங்கள் 2 வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அந்த 3ஆவது வருஷம் ஜெயிப்பீங்க. இல்லை நான் 3 குரூப் 4 எழுதிட்டேன் ஆனாலும் நான் கண்டுபிடிக்கலனா நீங்கள் 4வது குரூப் 4ல் ஜெயிப்பீங்க. ஒரு குரூப் 4 தான் எழுதினேன், அதுலேயே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் அடுத்த குரூப் 4லேயே கிளியர் பண்ணுவீங்க எக்ஸாம். நான் சொல்கிறேன். ஸோ அந்த தவறை கண்டுபிடிக்கணும். அந்த தவறை நான் ஃபஸ்ட்டு குரூப் 4 நான் எழுதினது 2022 இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஜூலை 24 அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் 4 எழுதினேன். அன்றைக்கி நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்றத பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், நான் காமிக்கிறேன், நான் சொல்கிறேன். குரூப் 4 2022 ஜூலை 24 அன்னைக்கு நைட்டு உட்காந்து எழுதுன அந்த வரிகள், ஓகேங்களாங்க. ஸோ நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், இனிமேல் நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி ஒன்று எழுதினேன். என்னோடய தப்பை நான் உணர்ந்தேன். இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வாரத்துக்கு 2 நாளாச்சும் நான் ஒரு 3 பக்கத்துக்கு எழுதி வச்சுருப்பேன். ஸோ இதை எடுத்து திரும்ப நான் படிச்சுக்கிடுவேன். என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா, நான் அன்றைக்கி நைட்டு உட்காந்து அன்றைக்கி நைட்டே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்த அன்றைக்கி 156 கொஸ்டின் தான் வருது, அன்றைக்கே நமக்கு கிடைக்காதுன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஸோ என் மீது நம்பிக்கை, நான் ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னால் ஜெயிக்க முடியும். நான் 156 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் படிக்கவே இல்லை மீன்ஸ் கொஞ்சமாக தான் படித்தேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஒன்று எழுதுகிறோம் அப்படின்றப்ப நான் எவ்வளோ படிச்சிருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். ஸோ கொஞ்சம் தான் படிச்சிருந்தேன். ஆனாலும் 156 கொஸ்டின் போட்டேன். இருந்தாலும் நான் அந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ஸ் கிட்ட தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வந்தேன். நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டாக போட்டிருந்தாலும் நமக்கு வேலை கிடச்சிருக்குமேடா அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என் மீது நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிங்க நண்பர்களே, இதே போல் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய என்னென்னா, நீங்களும் இப்போ நான் ஒரு 4 பக்கம் எழுதிருப்பேன், ஒரு 2 பக்கம் மட்டும் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். 1 வருஷம் படிக்கிறவங்க, 2 வருஷம் படிக்கிறவங்க, 4 வருஷம் படிக்கிறவங்க, 7 வருஷம் படிக்கிறவங்க, புதுசாக படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இதில் என்ன சொல்கிறேன் அதை உணர்ந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்மளால் ஏன் மேலும் மேலும் பாஸ் பண்ண முடியலை அப்படின்றத செல்ஃபாக நீங்களும் எழுதி வைக்க வேண்டும். அதுக்காக நான் சொல்கிறேன். இதை எழுதி வச்சு நீங்கள் வாரத்துக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா, நான் இதை சொல்லலை, அதாவது என்னுடைய வார்த்தைகளை சொல்லலை, நீங்கள் பண்ணுற தப்பை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இது நான் பண்ண தப்பு, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் வாசிக்கிறேன், எல்லோரும் பாருங்கள். எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னு பார்க்கலாமா. நான் செய்த தவறுகள் ஹால். ஃபஸ்ட்டு நான் நம்ம எக்ஸாம் ஹாலில் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, இதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. ஏன்னா போன எக்ஸாமில் நீங்கள் பண்ணியிருப்பீங்களே, அந்த எக்ஸாம் ஹாலில் பண்ண மிஸ்டேக்கை நம்ம அடுத்த எக்ஸாமில் பண்ணக்கூடாது. என்ன பார்த்தீங்கன்னா, தெரிந்த வினாக்கள் முழுவதுமாக வாசிக்காமல் தவறாக விடையளித்தல். அதாவது எனக்கு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும், அந்த கொஸ்டினை முழுசாக கூட வாசிக்காமல் விடையை போட்டுவிட்டு வந்துடுது. ஸோ அது போல் நான் பண்ணதில் 3 தப்பு விட்டேன் நண்பர்களே. அந்த நனந்தலை உலகம்னு 2021 கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலான ஆக்குனது. நம்ம ஃபுல்லாக அந்த கொஸ்டினை ரீட் பண்ணாமல் அப்படியே கொஸ்டினை ரீட் பண்ணாமல் நான் விடை போட்டேன். இது தப்பு. இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. அடுத்து கேர்லெஸ் மிஸ்டேக்னால 7 கொஸ்டின் தப்பு விட்டேன். பார்த்தீங்களா, நான் அதை அன்னைக்கே உட்காந்து எழுதுனேன். இத்தனை நாள் நீங்கள் எழுதாட்டியும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் உட்காந்து எழுதுங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு அந்த குரூப் 4 கொஸ்டின் இப்போ நான் முடிஞ்சில அதை எடுத்து எழுதி பாருங்கள். கேர்லெஸ் மிஸ்டேக்னால, அதாவது
இதுவாக விடை போட தெரியாமல் ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால 7 கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணேன். அதை வந்து இந்த குரூப் 4ல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பதட்டம், எக்ஸாம் ஹால்னாலே பதட்டம் தான். ஆனால் வந்து நான் ரொம்ப பதட்டப்பட்டேன். பதட்டம் இருக்குது, எல்லாருக்குமே பதட்டம் இருக்கும் தான். ஆனால் நான் என்ன பண்ணேன், ரொம்ப அதிகமாக பதட்டப்பட்டு அந்த இடத்துல நான் சுத்தமாக சிந்திக்க முடியாமல் எழுதியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் சின்னதாக தான் எழுதியிருப்பேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிந்திக்கவே என்னால் முடியல. அந்த பதட்டத்தின் காரணமாக உடம்புலாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப எனக்கு ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பயந்துட்டேன். அந்த பதட்டம் ஒரு பக்கம் பார்த்தனால என்னால் சுத்தமாக வந்து சிந்திக்கவே முடியாமல் சில கொஸ்டின்ஸை ரீட் பண்ணாமல் கூட சரிங்களா அப்படியே போட்டு வந்துட்டேன். இந்த தப்பை நான் வந்து ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அடுத்த எக்ஸாம் நான் தப்பெல்லாம் பண்ணக்கூடாதான்னு என் மைண்டில் செட் பண்ணேன். அடுத்து முதல் நாள் இரவு தூக்கமின்மை காரணமாக நான் முதல் நாள் நைட் நான் தூங்கவே இல்லைங்க. 2022 குரூப் 4ல் தூக்கமே வரலை எனக்கு. யாருக்குமே தூக்கம் வராது அடுத்த நாள் எக்ஸாம்ன்றப்ப. தூக்கம் இல்லாமல் இதை படிச்சிடும் அதை படிச்சிடும் நைட்டு பூரா உட்காந்து படித்து அடுத்த நாள் அப்படியே அந்த தூக்கம் ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம்னு எக்ஸாம் கோட்டை வரதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அடுத்து ஒரே வினாவை 2 அல்லது 3 முறை வாசிக்கிறது. எக்ஸாம் ஹாலில் பண்ண தவறுகள் இதெல்லாம். அதாவது ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேள்வி நான் ஒரு தடவை வாசிக்கணுமா அல்ல 2 தடவை வாசிட்டு விடையே போடணும். 2-3 தடவை திரும்ப திரும்ப வாசிச்சோம்னா அடுத்த கொஸ்டின் நம்ம எப்படி வாசிக்கிறது? ஸோ அந்த தப்பை நான் அடுத்த எக்ஸாமில் பண்ணக்கூடாது அப்படின்றத நினச்சேன். அதனால தான் என்ன போட்டிருக்கேன் பாருங்களேன். இதன் காரணமாக மேக்ஸுக்கு யோசிக்க கூட டைம் இல்லாமல் கடைசி ஒரு 10 கொஸ்டின் நான் வாசிக்காமல் கூட ஏபிபின்னு குறிச்சிட்டு வந்துட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். OMR ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லைங்க. நான் OMRல வந்து நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்ததே இல்லை. அதனால் என்ன நினச்சின்னா, அடுத்த எக்ஸாம் போகிறப்ப நம்ம குறைஞ்சது OMRல ஒரு 20 டெஸ்ட்டாக போட்டு பார்த்துடா அப்படின்றத ஒரு டார்கெட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து சில வினாக்களுக்கு வந்து இதுதான் விட நமக்கு தெரியும், இருந்தாலும் இது இப்படி வருமோ இல்லை இது அப்படி வருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறது. அதாவது நம்ம குரூப் 4 தான் படிக்கிறோம், குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், குரூப் 1 லெவலில் திங்க் பண்ணுறது, அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அடுத்து நேரத்தை நான் சரியாக பயன்படுத்தவே இல்லைங்க. நேரத்தை வந்து நான் சரியாக பயன்படுத்தலை. ஸோ வந்து ஒன்றா ரீட் பண்ணிட்டே வரேன் பாருங்கள். நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு. தமிழில் வந்து இலக்கணம் தெளிவாக தெரியாது. கூற்றுகளுக்கு இந்த கூற்று காரணம் சரியாக விட சொல்ல முடியாது. பிரித்தெழுது கூட தப்பு விட்டோம். சந்திப்பிலை வந்து தெளிவாக தெரியாது. இங்கே பாருங்கள், நானும் எக்ஸாமில் அப்போ எனக்கு பிரித்தெழுத தெரியாது, சந்திப்பிலை தெரியாது, பார்த்துங்க பிரித்தெழுது கூட தெரியாது. அப்படி தான் நானும் இருந்தேன் அன்னைக்கு. மேக்ஸில் தெரிஞ்சதை கூட நான் நிதானமாக சிந்திக்காமல் போட்டிருக்கேன் பாருங்கள். நிதானமாக சிந்திக்காமல் விடையளிக்கிறது. சிலவற்றை செஞ்சு கூட பார்க்கல, யோசிக்காமல் கூட விடை போட்டேன். அதை செஞ்சு போட டைம் இல்லை. ஸோ அப்படிலாம் நான் பண்ணேன். தப்போ வந்து அடுத்த எக்ஸாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் நினச்சேன். அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன். அப்புறம் என்ன போட்டிருக்கேன், விடை வந்து சரியாக, அதாவது நான் விடை வந்து இதுதான் எனக்கு கண்டுபிடிச்சாலும் கூட அந்த கேள்வியை மறுபடியும் வாசிக்காமல் இறுதி வரை அந்த நடுவில் வாசிச்சு விட்டுட்டு இறுதியில் வந்த பதிலை வந்து போட்டுறது. கொஸ்டினை தெளிவாக வாசிக்காமல் நம்ம ஒரு விடையை போட்டுறது அப்படின்ற மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்த வினாக்கள் தவறு செய்யவில்லை. இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்ன பண்ணேன்னா, நிறையா கேள்வி எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணலை. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஸோ ஆனால் நிறைய கேள்வி தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா படிக்கணும். நிறைய நேரம் ஆப்ஷன்லேருந்து விடை எடுக்கிறது எப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். வேறு என்னென்ன பண்ணேன்னு மறுபடியும் முழுமையாக அந்த பாருங்கள். நீங்கள் எந்த வீடியோ பார்க்கலாட்டு ஏன் சொல்கிறேன்னா, இதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு. அடுத்து தெளிவு இல்லாமை, இந்த கால வரிசைப்படுத்துக, இதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சுருந்தேன். வேறு என்ன பண்ணேன், தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. எழுதி முடிச்சு போட்டேன். இந்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது, அதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். இந்த தப்புலாம் நான் எக்ஸாம்களில் பண்ண தப்பு, அடுத்த எக்ஸாமில் வந்து நம்ம இந்த தப்புலாம் பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன பயிற்சி செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கே முடிவெடுத்துட்டேன். வாரத்தில் 2 முறை இதை படிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் படிப்பதில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிகப்பெரிய தவறு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், படித்ததை மீண்டும் மீண்டும் படிக்காது. நான் ரிவிஷன் பண்ணவே இல்லை. இந்த தப்பை வந்து நம்ம எல்லாருமே பண்ணுவோம். நீங்கள் யாரும் பண்ணிங்கன்னா படிச்சதை ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணால் தான் என்னுடைய தோல்விக்கு 2022 தோல்விக்கு காரணம். இந்த குரூப் ஒன்று வெற்றிக்கு என்னுடைய ரிவிஷன் தான் காரணம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ பார்த்துக்கோங்க, ரிவிஷன் அவ்வளோ முக்கியம். ரிவிஷன் செய்யலை. குறுகிய வட்டத்தில் சிந்தனை, அதாவது நான் என்னோட சிந்தனை எப்படி இருக்கும்னா, மேக்ஸா 6 to 10 புக்கு போதும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ்லாம் மேக்ஸ் பார்க்கவே இல்லை, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கவே இல்லை, டெஸ்ட்டு போடவே இல்லை, OMR ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லை. நம்முடைய அதாவது இது எல்லாமே நான் பண்ண தப்பு நண்பர்களே. நான் இப்போ 2022 குரூப் 4க்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க மாட்டேன், OMR கொஸ்டின் டெஸ்ட் போட மாட்டேன். நான் பேசுகிறது தான் கரெக்டு, நான் படிக்க தான் கரெக்டுன்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு பார்வை வந்து அன்னைக்கு எனக்கு இருந்துச்சு. ஸோ இது மிகப்பெரிய தவறு. ரிவிஷன் பண்ண மாட்டேன். இது எல்லாமே நான் பண்ண தப்புக்கள். நீங்கள் யாராவது தவறை பண்ணீங்கன்னா இனிமேல் பண்ணாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவே போதும், இல்லாட்டி இதெல்லாம் வராதுப்பா, இதெல்லாம் இங்கே வரப்போகுது, இந்த புக்கு படித்தா போதும், அந்த புக்கெலாம் வராது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. அப்புறம் யார் என்ன சொன்னாலும், இப்போ யார் என்ன சொன்னாலும் மீன்ஸ், இப்போ நம்ம யூடியூப் பார்க்குறோமா, ஒரு அகாடமி வந்து இதை சொல்லுவாங்க, இன்னொரு அகாடமி அதை சொல்லுவாங்க. அப்போ நம்ம படிக்கிற பசங்க டே இதை படம் நல்லாயிருக்கும், அதை படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம படிக்கிறது. இப்போ நான் உதாரணமாக சொல்லுன்னா, நம்ம சிந்து சமொழி குப்தர்லாம் புக்கில் படித்தாலே போதும், நல்லா தான் படிச்சிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சுரேஷ் அகாடமி பார்த்து நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. 1 hour அவங்க என்னென்னா நிறையா சொன்னாங்க. நான் உடனே அவங்க சொன்னதை கேட்டுட்டு நான் அந்த அகாடமி பார்த்து நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து டேஃபில் அப்படி இருக்குன்றாங்க. ஸோ நம்ம அதை போய் பார்ப்போம். இப்படியே அடுத்தவங்க சொன்னதை கேட்டு படிக்கிறதுனால என்னுடைய
தப்பு, அதை நான் வந்து திருத்தணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு இடத்துல நிறையா பேர் பண்ணக்கூடிய தப்பு, ஒரு இடத்துல இருந்தால் படிக்க முடியாது, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தவறான கருத்து இருந்துச்சு. அந்த கருத்து வந்து தப்பு அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ இதெல்லாம் வந்து இது போல் நான் எழுதி வச்சேன் நண்பர்களே, நிறைய எழுதி வச்சுருந்தேன். இந்த பாருங்களேன், எல்லாத்தையும் ரீட் பண்ண முடியாது, ஓகேங்களா. வேறு என்ன பண்ணியிருக்கேன், கடைசியாக மேலுள்ளதெல்லாம் நான் செய்த தவறுகள் என்று தெரிஞ்சிருச்சு. குரூப் 4 மட்டும் தேர்வு முடிஞ்சது போய் நான் வந்து அப்படியே ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இனிமேல் நான் வந்து நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி தப்பு பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நானாக எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ வேறு என்ன பண்ணியிருக்கேன், தமிழில் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் தனித்தனியாக தமிழில் வந்து நான் என்ன பண்ணேன், ஆழ்ந்து படிக்கலை. அப்புறம் என்ன போட்டிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கல, ஓல்டு புக்கு படிக்கலை. மேக்ஸில் வந்து குறுகிய பார்வை, டெஸ்ட்டு போடலை, கடைசி நேரத்தில் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணலை, சரியாக ஃபார்முலா படிக்கலை. ஜிகேல என்ன பண்ணேன், அறிவியல் என்ன பண்ணேன், நான் இங்கே பாங்களேன், போன குரூப் 4க்கு புத்தகத்தை கூட தொடவில்லைன்னு எழுதிக்கேன் பார்த்தீங்களா. நடப்பு நிகழ்வுகள் யார் என்ன சொன்னாலும் அந்த பிடிஎஃப் நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே பண்ண தப்பு. இந்த பிடிஎஃப் படி அந்த பிடிஎஃப் படி எவன் சொன்னாலும் அதை வாங்கி படிக்கிறது. நான் 2022 அந்த தப்பு பண்ணேன், இனிமேல் அதை பார்க்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணேன். புவியியலில் 10th மட்டும் தான் படித்தேன், அதே முழுசாக படிக்கல. இந்த மணிக்கு வந்து என்னுடைய தவறுகளை வந்து நான் திருத்திட்டேன் நண்பர்களே. ஸோ உங்களால் சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்களும் இதே போல் நீங்கள் என்னென்ன தப்பு 2024 குரூப் 4 பண்ணீங்களோ, குரூப் 2 படிச்சிங்களா, குரூப் 2 பண்ணீங்களோ, அதை உட்காந்து இன்னைக்கு கூட எழுதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உட்காந்து எழுதுங்க எல்லாரும். நம்ம தமிழில் என்ன தப்பு பண்ணோம், மேக்ஸில் என்ன தப்பு பண்ணோம், ஜிகேல என்ன தப்பு பண்ணோம், ஓவராலாக எக்ஸாம்கள் என்ன தப்பு பண்ணோம், படிக்கும் போது என்ன தப்பு பண்ணோம், எல்லாத்தையுமே உட்காந்து எழுதினிட்டு வாரத்தில் 2 முறை, ஏன் டெய்லி கூட நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, 2 நிமிஷம் கூட ஆகாது, நம்மளுடைய தவறுகளை திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தப்பை நீங்கள் மீண்டும் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய வெற்றி என்பது டக்குன்னு கிடைக்கும். புரியுதா. நீங்கள் அதை பார்த்துட்டு எழுதாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் காலங்கள் போயிட்டு தான் இருக்கும். உங்கள் தப்பை நீங்கள் என்றைக்கு உணர்றீங்களோ, இது போல் என்றைக்கு எழுதி வைக்கிறீங்களோ, அதை என்னைக்கு திரும்ப சரி பண்ண நினைக்கிறீங்களோ, அன்றைக்கி தான் நம்மளை கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வரிகள் நான் எழுதி வச்சேன், எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு எழுதி வச்சேன். ஸோ எனக்கு வந்து அந்த திரும்ப அதை நான் வாட்சி பார்த்து இந்த தப்பெல்லாம் மறுபடியும் பண்ணிடக்கூடாது, இந்த தப்பை பண்ணிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு நான் படித்தேன். இதே போல் நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நல்ல மார்க்கில், நான் பார்த்தீங்களா நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே. தயவுசெய்து எல்லாம் இன்றைக்கி இப்போயே எடுத்து எழுதுங்க. எல்லோரும் இதுவரையும் பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.